கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் அக்கா வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த அவனுக்கும் கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். சில குட்டிங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? இலைப்பார பண்ணும் தேவன். இலைப்பாறுதல்னா என்னது? ரெஸ்ட் இல்லையா? ரெஸ்ட்னா என்ன? 24 மணி நேரமும் சாப்பிட்டு தூங்குறதா ரெஸ்ட்டுன்னு சொல்வீங்களா? இல்லை இல்லை இல்லை. இலைப்பாறுதல்னா என்னது, அது கர்த்தர் நம்மளுக்கு எப்படி தராருன்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா வசந்த காலம்னு இருக்குது, அதே போல் இலையுதிர் காலம்னு இருக்குது. இதை எல்லா சீசன்லேயும் ஒரு மரம் என்ன பண்ணாது? பூ பூக்காது. ஓகேவா? அப்போது அந்த மரத்துக்கு ஒரு ரெஸ்டிங் பீரியட் இருக்குது இல்லையா? இலை விடுறதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதே மரம் பூக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. இப்போ மனுஷ வாழ்க்கையில் எது ரெஸ்ட் வருதுனால 24 மணி நேரத்தில் எல்லாரும் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க, 8 hours. அது நம்மளுக்கு ரெஸ்டிங் பீரியடு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள், அது நம்மளுக்கு சண்டே இல்லையா? அப்போது இலைப்பாறுதல்னா என்ன அப்படின்னா, சும்மா நான் பாட்டுக்கு ஒரே இடத்துல உட்காந்துருப்பேன், நேரம் சாப்பாடு வரும், நேரம் தூங்குவேன், அப்படி கிடையாது. ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சு அதில் திருப்தியாகி கொஞ்சம் அதை விட்டு ரெஸ்ட். இப்போ நீங்கள் வருஷம் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, ஒரு ஸ்டாண்டர்டில் முடிச்சோன்னு என்ன தராங்க உங்களுக்கு? 2 months ஆனுவல் லீவ் கொடுக்குறாங்க, அது ரெஸ்டிங் பீரியட். மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் சில பேர் வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருக்கும்? தினமும் பட்டினியாக இருப்பாங்க. சில பேர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தோல்வியாகவே இருக்கும். சில பேர்லாம் ஒரே கிளாஸில் ஃபெயில் ஆகி ஒரே கிளாஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை. இப்போ 3rd ஸ்டாண்டர்டில் 4 தடவை ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க 4ஆம் கிளாஸ் போகவே முடியாது. அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு ரெஸ்ட் இல்லை. பண கஷ்டம், அவங்க வீட்டில் சமாதானமே இருக்காது, எப்போவும் சண்டை சச்சரவு, அதே போல் பாவமுள்ள வாழ்க்கை. இந்த பாவமுள்ள வாழ்க்கை வாழும் போது மனுஷனுக்கு என்ன இருக்காது? ஒரு இலைப்பாறுதல் இருக்காது. நல்லா பாருங்க, நீங்கள் என்னதான் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், நான் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது சந்தோஷன்ட்டு. நீங்கள் பாவமான காரியம் செய்கிற சந்தோஷம் கொஞ்சம் நேரம் தான், ஆனால் இதே கர்த்தர் கொடுக்கறது நித்திய சந்தோஷம். அப்போது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ஜெயமே இல்லை, எனக்கு நான் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட் வரதே இல்லை, கீழ்ப்படிவதே இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. என்ன தெரியுமா? 1 நாளாகமும் 23:25 இருக்கும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா என்னக்கா கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு 2 விதமான காலகட்டங்கள் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? அவங்க கிட்டத்தட்ட 430 வருஷம் என்ன பண்ணாங்க? அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க நினச்சிக்கலாம், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்? அடிமைத்தனத்திலே இருக்க போகிறோன்ட்டு அவங்க நினச்சிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யலைன்னா அடி கிடைக்கும். அவங்க ஓயாமல் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம தேவன் என்ன தெரியுமா பண்ணாங்க? இளைப்பாற பண்ணினார். எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ எகிப்து தேசத்தில் அவங்க அடிமையாக இருந்தாங்களோ ஆனால் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவங்கள விடுவிட்டு கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே உங்களுக்கு தெரியுமா, ஒரு நீங்களாம் திராட்சை கொலை உங்கள் கையில் தூக்கிடுவீங்க இல்லையா? ஆனால் கானான் தேசத்தில் திராட்சை கொலை எப்படி தெரியுமா தூக்குவாங்க? 2 ஆள் ஒரு கம்பில் கட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப பெருசு. அவ்வளோ இது. இங்கே எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்களோ அதே கஷ்டம் கர்த்தர் கொடுக்கல கானான் தேசத்தில். ஆனால் கஷ்டம் கொடுக்கலன்னா 24 மணி நேரமும் உட்காந்த இடத்துல சாப்பிடல. அவங்கள விதைச்சாங்க, அறுவடை பண்ணாங்க, ஆடு மேய்ச்சாங்க, பல வேலைகள் செஞ்சாங்க. ஆனால் அந்த அடிமைத்தன நோகம் அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்க தங்களுக்கு சந்தோஷமாக வேலைக்கு போய் சந்தோஷமாக இருந்தாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. அப்போது அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்க கொடுமைப்படுத்தாங்க இதெல்லாம் செய்யணுன்ட்டு. ஆனால் அப்படிப்பட்ட இல்லாமல் யாரும் அவங்கள அடிமைப்படுத்தாமல் சுதந்திரமாக அவங்களுக்குரிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. வேலை செஞ்சு தான் வாழ்ந்தாங்க, சும்மா வாழலை. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் என்ன பண்ணாரு? இளைப்பாறுதல் தந்தாரு. அப்போ இளைப்பாறுதலுக்கு ஒருத்தனால அவங்க என்ன பண்ணல? ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கல, அங்கேயும் கானான் தேசத்துல வேலை செஞ்சுட்டா சாப்பிட்டாங்க. சரியா? அப்போ நீங்கள் கேட்குறீங்களா, அக்கா எனக்கு இலைப்பாறுதல் வேணும், எனக்கு பாவ அடிமைத்தனம் வேண்டாம், எனக்கு இந்த கெட்ட வாழ்க்கை வேண்டாம், என் ஆத்மாவில் சமாதானமே இல்லை, நான் போய் பேசுவேன், தப்பு செய்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் நரகத்துக்கு போயிடுவேணும்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லித்தரேன். எதையுமே 6:16 இருக்க, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ உங்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்குமா? நீங்கள்
பூர்வ பாதை எது நல்ல பாதைன்னு பார்த்து அதில் நடக்கணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேதம் காட்டுறது நல்ல வழி. அந்த பட்டு கட்டளைகள் இந்த கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளும்போது உங்கள் ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் உண்டாகும். உங்களுக்கு எந்த வழி கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் ஒரு லெசன் 10 தடவை படித்தாலும் உங்களுக்கு புரியலங்கிறீங்களா, நீங்கள் ஜெர்மனி படிங்க. கர்த்தர் கூறிய ரொம்ப கர்த்தர் ஞானத்தை தந்து உங்களுக்கு சீக்கிரம் படிக்க வச்சு உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை தருவாங்க. அதுதான் இளைப்பாறுதல். படிக்காமையே பாஸ் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறது கர்த்தர் உதவி செய்வார். அந்த படிப்பில் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாங்க. அதுதான் இளைப்பாறுதல். இன்னைக்கு உங்களுக்கு அந்த இளைப்பாறுதல் வேணுமா? அப்போ உங்கள் பாவமுள்ள வாழ்க்கை இன்னைக்கு விட்டுருவீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்துக்கு அழகாக கொடுத்தாங்க. எவ்வளோ அருமையாக இருந்தவங்களுக்கு கர்த்தர் அவ்வளோ விடுதலை கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா? அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காய் ஸ்தோத்திரமையா. அப்பா, இந்த நாள் இளைப்பாறலாமா அலையிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் நோக்கி பாருங்க ராஷாவே. அப்பா, கெட்ட பாவ பழக்க வழக்கங்களால் உங்கள் இருதைக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவாக இருக்குப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செஞ்சு இளைப்பாறுதல் கட்டளையிடுங்கப்பா. அவங்க படிக்கும்போது சமாதானத்தோடு படிக்கட்டும். எல்லா காரியங்களையும் ஜெயித்த கட்டளையிடுங்க. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழவும் அப்பா, பரலோகம் என்று நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்னைக்கு நல்ல வழி எங்கே பார்த்து அதில் நடவுங்கள்னு சொன்னீங்களே சப்பா, அதே போல பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையின்படி, கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி நடந்து நல்ல வழியில் நடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்தான நீர் உதவி செய்ப்பதற்காக நன்றி தாப்பனே. Pidakuman pastana Koran Kulin Filtamia Pidavi Sahala Tulana Marime, or the Kifel Tavi meet them Rashmet Grace Trini, Nam till Development Talmud National Pidavi. Amen. Plingla, Nalavali Nadanga, give Atmoki, Lepadil Kiriko. Okay, Vakafter Kiftamana, a Kaftavan, Lefandika and Kafter Namea, if you will paraha. Amen.